Hello students, today is the revision class. So December you have exams. So 5th unit revision பார்க்கலாம் இப்போ coordination compounds. அணைவு வேதியியல். So இதுல IUPAC nomenclature ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு சால்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஃபர்ஸ்ட் இந்த பிரிக்கலாம், அது அயான்ஸ்ல ஒரு சொல்யூஷன் அது எப்படி அயான்ஸா பிரியுன்னு பார்க்கணும். அப்போ அது பாசிட்டிவ் அயானா இருக்கா, எப்படி நெகட்டிவ் அயானா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பாசிட்டிவ் அயான் கேட்டயான் சொல்லுவோம், நேர் அயனி. ஆனயான் எதிர் அயனி. ஸோ அது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கா. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுனா தான் நம்ம IUPAC நாமென்க்ளேச்சர் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் என்ன, கோஆர்டினேஷன் என்டைட்டினா என்ன. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், அணைவு உட்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கிறோமோ அதுதான் கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா K2 Fe Cn thrice Cl twice NH3. ஸோ இது உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு யோசித்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணியிருப்பீங்க, கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணியிருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா பிடிஎஃப்ல போடுறப்போ உங்களுக்கு 2 பேஜஸ் வந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட நோட் புக் எடுத்து வச்சுட்டு பாருங்கள். ஸோ இப்போ இதில் K2 Fe Cn3 Cl2 NH3 இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது. இப்போ இந்த எஃப்இக்கு முன்னால் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆரம்பிக்குது, NH3க்கு பின்னால் ஸ்கொயர் ப்ராக்கெட் முடியுது. அதுதான் கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஸோ கேட்கலாம், உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்து கோஆர்டினேஷன் என்டைட்டி என்னது, சென்ட்ரல் ஆட்டம் என்னது, லிகாண்ட்ஸ் என்னது, கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்ன. ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு பார்த்தோம்னா எப்படின்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறது மேலே வந்து அது என்ன அயான். இப்போ கே வந்து எப்பவுமே என்னதான் பிரியும், K ப்ளஸ்ஸாக பிரியும். அப்போ 2 பொட்டாசியம் ஆட்டம்ஸ் இருக்கு, அப்போ 2K ப்ளஸ்ஸாக பிரியும். அப்போ ApCN thrice Cl2 NH3 ஸ்கொயர் ப்ராக்கெட் எண்ட் ஆகி அப்போ இங்கே 2 ப்ளஸ் சார்ஜ் இருக்குன்னா அங்கே 2 மைனஸாக இங்கே பிரியும். அப்போ 2 மைனஸ். அப்போ அந்த கோஆர்டினேஷன் என்டைட்டிக்குள்ளது இருக்கிறது என்ன செய்யாது, தனியாக அயானா பிரியாது. அப்போ 2 மைனஸ் இது ஒரு அயானா பிரிஞ்சிருக்கு. K ப்ளஸ் ஒரு அயான், 2K ப்ளஸ்ங்கிறப்போ 2K ப்ளஸ் அயான். அப்போ இதில் ஒரு 2K ப்ளஸ் அயான் சிம்பிள் அயான். இந்த கோஆர்டினேஷன் என்டைட்டி ஃபுல்லாக இல்லைனா கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஃபுல்லாக அப்படிங்கிறப்போ மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே 2 மைனஸ். அப்போ இது ஒரு அயானா பிரியும். அப்போ மொத்தம் 3 அயான்ஸாக இது பிரியும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை அயான் சிம்பிள் அயான்ஸ் இது சொல்யூஷன் எத்தனை அயான்ஸ் மேக் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க, அந்த கொஸ்டின் கேட்கலாம். கோஆர்டினேஷன் என்டைட்டினா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம சார்ஜ் எழுதணும். லிகாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் முதல்ல என்னன்னு பார்த்துக்கோங்க. Fe தான் உங்களுக்கு சென்ட்ரல் மெட்டல் அயான். அது பக்கத்தில் எதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கோ அதெல்லாம் லிகாண்ட்ஸ். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மெட்டல் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் அட்டாச் ஆயிருக்கு, அப்போ இங்கே Cn ஒரு லிகாண்ட், Cl ஒரு லிகாண்ட், NH3 இன்னொரு லிகாண்ட். ஸோ இதில் 3 லிகாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே Ag பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மேலே மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒன்லி இது வந்து ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியராக கொடுத்துருக்காங்க. அப்போ 2 AgCN twice மைனஸ் இது ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியராக கொடுத்துருக்காங்க. அந்த மைனஸ் இல்லாமல் எழுதணும்னா கோஆர்டினேஷன் என்டைட்டி. Ag சென்ட்ரல் மெட்டல் அயன். ஸோ அது பக்கத்தில் என்ன அட்டாச் ஆயிருக்கு, லிகாண்ட் Cn. ஸோ இங்கே ஒரே ஒரு லிகாண்ட் அட்டாச் ஆயிருக்கு. இதில் Fe பார்த்தீங்கன்னா இதில் 6th ஒன்ல 3 லிகாண்ட்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம லிகாண்ட்ஸ் வந்து இத்தனை. அடுத்தது இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லனா அயான். ஸோ மைய அணு சொல்லுவோம். அது போக கவுண்டர் அயான். ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இருக்கிறது கவுண்டர் அயான். ஸோ வெளியில் இருக்கிறது அதாவது K. ஸோ இது வந்து இப்போ நெகட்டிவ் கோஆர்டினேஷன் ஸ்பியராக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அயானாக இருக்கும். இப்போ இது பாசிட்டிவ் இதாக இருந்துச்சுன்னா பின்னால் SO4 Cl2
இல்லைன்னா சிஎல்ஓ இந்த மாதிரி பின்னால எண்ட் ஆகும். ஓகே, ஸோ அது நம்ம பாசிட்டிவ் அயானா நெகட்டிவ் அயானாங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அது ஒரு அதோடைய ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சரில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ என்னெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கேட்டயான்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தது தான். ஸோ ரிவிஷன் தான். அப்படி உங்களுக்கு இதில் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல போய் அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸஸில் உள்ள வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாமென்க்ளேச்சரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கேட்டயான் இஸ் நேம் ஃபர்ஸ்ட். அதாவது நேர் அயனியை முதல்ல நேம் பண்ணுவோம், எதிர் அயனியை அதுக்கப்புறம். ரெண்டாவது பாயிண்ட், the simple ions are named as in the ionic compounds. So எளிய அயனி, சிம்பிள் அயான்ஸ் வந்து எப்படி அயனிக் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி இருக்கும், அயனி சேர்மங்கள் எப்படி இருக்கோ அதே போல நம்ம என்ன செய்வோம், நேம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ காம்ப்ளெக்ஸ் அயான் ஃபுல்லாக அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் அயான், அதை வந்து லிகாண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், லிகாண்ட்ஸ் எப்படி நேம் பண்ணுறது. ஸோ இப்போ நிறைய லிகாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எப்படி நேம் பண்ணுறது, ஆனியானிக் லிகாண்ட்ஸ், கேட்டயானிக் லிகாண்ட்ஸ், நியூட்ரல் லிகாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நேம் பண்ணலாம், ஈனிகளை எப்படி பெயரிடலாம். எதிரி ஈனியா இருந்துச்சுன்னா ஓங்கிற லெட்டர்ல எண்ட் ஆகிற மாதிரி போடுவோம், நேர் ஈனியா இருந்துச்சுன்னா ஐயூஎம் முடிகிற மாதிரி போடுவோம், நியூட்ரல் லிகாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அக்வா கார்பனைட். அப்புறம் ஆம்பிடென்டேட் லிகாண்ட், ரெண்டு சைடில் அது ஜாயிண்ட் ஆகிற ஒரு சான்சஸ் இருந்துச்சுன்னா, இப்போ NO2ல என்னும் போய் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல ஜாயின் ஆகலாம், இல்லைன்னா ஓ போய் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல ஜாயின் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் அது ஜாயின் ஆகிற சான்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இருமுனை வழி பிணைப்பு ஏற்படுத்தும் ஈனி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கப்பா கேங்கிற ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது கேக்கு அப்புறம் எதோட ஜாயின் ஆகுது, நைட்ரஜனோட ஜாயின் ஆச்சுன்னா கேக்கு அப்புறம் N, ஆக்சிஜனோட ஜாயின் ஆச்சுன்னா கேக்கு அப்புறம் O, இந்த மாதிரி நம்ம போடுவோம். அடுத்தது இப்போ லிகாண்ட்குள்ளேயே ஒரு டை ட்ரைன் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி டை ட்ரை அப்படிங்கிற நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளியில எப்படி போடுவோம், அது வந்து டெட்ரா கிஸ் ட்ரிஸ் பிரிஸ் பிஸ். ஸோ பை 2 இருந்துச்சுன்னா பிஸ்ன்னு சொல்லுவோம், 3 இருந்துச்சுன்னா ட்ரிஸ், 4 இருந்துச்சுன்னா டெட்ரா கிஸ். இந்த மாதிரி நம்ம நேம் பண்ணுவோம். அடுத்து ஃபிஃப்த் ஒன், நேமிங் த சென்ட்ரல் மெட்டல், மைய உலோக அணுவிற்கு பெயரிடுதல். ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கேட்டயானிக் இல்லை ஆனியானிக் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி எலிமெண்ட் எப்படி இருக்கோ அப்படி நேம் பண்ணுவோம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ATல எண்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த நேமிங் எப்படி எழுதியிருக்கோங்கிறத பார்த்தலாம். இப்போ Na2NI EDTA. ஸோ இப்போ EDTA அப்படின்னா ஸோ உங்களோட டேப்லெட் காலம் உங்களோட புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதில் லிகாண்ட்ஸ் வந்து எப்படி நேம் பண்ணலாங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ EDTAங்கிறது வந்து எத்திலீன் டையமின் டெட்ராசிட்டேட். ஓகே, ஸோ எத்திலீன் டையமின் டெட்ராசிட்டேட். ஸோ இதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இது வந்து இதில் எது பாசிட்டிவ் கேட்டயான் தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். இப்போ Na இதை எப்படி பிரியும் அப்படின்னா Na பொட்டாசியம் எல்லாம் பாசிட்டிவாக தான் பிரியும். அப்போ Na ப்ளஸ் அப்போ 2Na. ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்கிறது தான் உங்களுக்கு பாசிட்டிவ், பின்னால் எழுதியிருக்கிறது நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் அயானா பிரியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ Na கண்டிப்பாக பாசிட்டிவ் அயானா தான் பிரியும், Ni EDTA நெகட்டிவாக பிரியும். அப்போ இதில் 2 Na 2 அப்போ 2 இருக்கிறதுனால 2Na ப்ளஸ். ஸோ 2 சோடியம் அயான்ஸ் ப்ளஸ் அயான்ஸாக இருந்துச்சு பிரியும், Ni EDTA மைனஸாக இருக்கும். ஸோ இப்போ இதுல உள்ள EDTA எத்திலீன் டையமின் டெட்ராசிட்டேட். ஓகே, ஸோ இதுல நம்ம நிக்கலுடைய ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் நீங்க லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், சோடியம்க்கு +1. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நிக்கலுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து
ரோமன் லெட்டரில் நினச்சிடும் பின்னாடி எழுதுறதுக்கு வச்சுக்கணும் 2. ஸோ ஓகே +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கு நிக்கல். ஸோ இப்போ EDTA. ஸோ இப்போ இந்த EDTAவை நம்ம எப்படி லிகாண்டில் நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ 2 2' 2 2 ஈத்தேன் 1 2 டையில் டை நைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ நிக்கலேட் 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பாசிட்டிவ் அயன் சோடியமோடது நேம் பண்ணணும். ஸோ சோடியம் அப்படியே எலிமெண்ட்டாகவே நேம் பண்ணணும். பின்னால் இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் அயன் கேட்டையானா அப்படியே தான் பண்ணணும். நெகட்டிவ் அயான்ஸ் SO சல்ஃபேட்டாக இருந்துச்சுன்னா AT ஆட் பண்ணி நம்ம நினச்சிவோம் எழுதுவோம். இல்லைனா நம்மளுக்கு பின்னால் இங்கே இதில் இருக்கிற சிம்பிள் அயான்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரதுனால கேட்டையான் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், நம்ம அதே பேரில் தான், அதாவது சோடியம் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இதில் அடுத்தது கோஆர்டினேஷன் இன்டென்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிகாண்டோடது நேம் பண்ணணும். அப்போ EDTAக்கு நம்ம என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்கள் டேப்லெட் காலம் ஒன்று இருக்கும், அந்த டேப்லெட் காலம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். அதில் ஸோ ஈத்தேன் 1 2 டையில் டை நைட்ரிலோ டெட்ரா அசிட்டேட்டோ நிக்கலேட் 2. அடுத்தது AgCN twice ஸோ மைனஸ். இது வந்து டை சயனிடோ அர்ஜென்டேட் 1 ஐயா. ஸோ இதில் முன்னால் எந்த பாசிட்டிவும் கொடுக்கல, ஸோ நெகட்டிவ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே தான் எழுதி ஆகணும். அப்போ இதில் கோஆர்டினேஷன் என்டைட்டி பார்க்கும்போது, கோஆர்டினேஷன் ஸ்பியர் பார்க்கும்போது அதில் இருக்கிற லிகாண்ட் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். அப்போது சயன், ஸோ 2 இருக்கிறதுல டை சயனிடோ அர்ஜென்டேட் 1 ஐயா. அடுத்தது COEN thrice SO4 thrice. ஸோ 2 SO4 thrice. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இதை முதல்ல எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் கீழே கொடுத்துருக்கிறதா நம்மளுக்கு என்ன செய்யும், மேலே சார்ஜாக போகும். அப்போ இங்கே 3 SO4 பக்கத்தில் 3 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைடில் என்ன செய்யும், COEN ட்ரைஸ்க்கு மேலே 3 ப்ளஸ்ஸாக வரும். இங்கே இருக்கிற 2 SO4க்கு மேலே 2 மைனஸாக போகும். ஓகே, அப்போ இங்கே இருக்கிற 3 இந்த மேலே போகும். அப்போ COEN ட்ரைஸ் 3+. அப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதிலே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு என்னது 3+. அப்போ COEN த்ரைஸ் SO4 த்ரைஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர், அப்புறம் 2 SO4 த்ரைஸ்ன்னு இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு COவோட கோஆர்டினேஷன் நம்பர் ஏற்கனவே இதில் வெளியில் இருக்கிற ஸ்பியர் பற்றி நம்ம செஞ்சில் கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி இங்கே ஏஜ்லேயும் நம்மளுக்கு என்னது மைனஸ் மேலே ஒன்று இருக்கிறதுனால சைனைடோடது பார்க்கணும். சைனோடது பார்த்துட்டு தான் என்ன ஏஜியோடது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏஜியோடது எக்ஸ்னு எடுத்துட்டு சைனோடது -1 எடுத்து இப்போ 2 × -1 தட் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது. ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கிறது +1 வரும். இங்கே கோபால்ட்டோடது பார்த்தீங்கன்னா EN அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0ங்கிறனால மேலே என்ன சார்ஜ் எடுக்கிறோமோ, அதாவது 3+ எடுத்திருந்தோன்னா 3 தான் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட். இப்போ ஃபஸ்ட்டு லிகாண்டோட நேம் பண்ணணும். லிகாண்ட் என்னது EN தான் லிகாண்ட். EN ஈத்தேன் 1 2 டையமின், அதுதான் அதோட ஐயூபேசி நேம். ஸோ இதில் ஆல்ரெடி 1 2 அமீன் டைங்கிற வேர்ட் வர்றதுனால நம்ம இதை நினச்சிவோம் 3 டைம்ஸ் இருக்கிறதுனால ட்ரிஸ்ன்னு எழுதுவோம், இல்லைனா ட்ரைன்னு எழுதுவோம். இங்கே ஏற்கனவே டையமின் ஈத்தேன் 1 2 டையமின் வர்றதுனால, டை உள்ளே வர்றதுனால, ஆல்ரெடி லிகாண்டில் நேம் டை வர்றதுனால இங்கே ட்ரிஸ். 4 இருந்துச்சுன்னா டெட்ராகிஸ் எழுதுவோம், 2 இருந்துச்சுன்னா பிஸ் எழுதுவோம். ஓகே, இப்போ இதில் 3 டைம்ஸ் EN இருக்கிறதுனால ட்ரிஸ் ஈத்தேன் 1 2 டையமின் கோபால்ட். இப்போ அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதணும் கோபால்ட். அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் அயன். நெகட்டிவ் அயன் வந்து SO4 சல்ஃபேட். இங்கே CO ONO NH3 5 டைம்ஸ் 2+. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் இருக்கிற பின்னால் இருக்கிற நெகட்டிவ் அயான், அதாவது பின்னால் இருக்கிற ஆனையான் உங்களுக்கு கொடுக்கல. அப்போ கேட்டையான் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அயானா தான் இருக்குது. இது
ஸோ இதில் 2 லிகாண்ட்ஸ். அப்போ நம்ம அது பார்க்கும்போது கோஆர்டினேஷன் ஸ்பியர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லிகாண்ட்ஸ் தான் நேம் பண்ணணும். ONO இருக்குது, NH3 இருக்கு. ஸோ ONO எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா ஓவோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக கப்பாங்கிற இது வேர்டு போடணும். இப்போ நம்ம நைட்ரிட்டோ. ஸோ இப்போ இதில் ரெண்டு லிகாண்ட் வர்றப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி. ஸோ அப்போ அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ NH3க்கு அமீன் M போட்டு எழுதணும். அப்போ 5 டைம்ஸ் இருக்கிறனால பென்டா அமீன் ONO நைட்ரிட்டோ. அதில் எந்த இதில் அட்டாச் ஆயிருக்கு? கப்பா ஓ. எதோட அட்டாச் ஆயிருக்கு? கோபால்ட்டோட ஓவோட அட்டாச் ஆயிருக்கு. கப்பா ஓ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இனிமேல் அதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இதில் +1 மட்டும் எடுக்க முடியாது, ஏன்னா இதில் ONOவும் இருக்குது. ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் போட்டு கண்டுபிடிச்சி கோபால்ட் 3 அயான். ஸோ இது அயான் தான். ஸோ பின்னால் நம்மளுக்கு என்ன இல்லை, பின்னால் இது சல்ஃபேட் வரலாம், இல்லைன்னா குளோரைடாக இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா சல்ஃபேட்னு எழுதுவோம், இல்லைனா குளோரைடு நம்ம எழுதுவோம். அடுத்தது PTs NH3 2Cl NO2. ஸோ இது டையமின், குளோரிடோ, நைட்ரிட்டோ, கப்பா N. ஸோ என்னோட அட்டாச் ஆயிருக்கு NO2. இதில் ONOட அட்டாச் ஆயிருக்கு. இதில் கப்பா N பிளாட்டினம் 2. ஓகே, இதில் அப்போ என்ன லிகாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா NH3 அமீன் இருக்குது. ஸோ அமீன். அதுக்கு அடுத்தது C. ஸோ அப்போ A ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அமீன் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்தது குளோரின் C வரும். ஸோ அப்போ குளோரிடோ. அதுக்கு அடுத்தது நைட்ரிட்டோவில் ஏன் இருக்குன்னு அதுக்கு அடுத்து நைட்ரிட்டோ வரும். அதில் எது அட்டாச் ஆயிருக்குன்னு அப்படின்னா இது வந்து ஒரு ஆம்பிடென்டைட் லிகாண்ட். அதனால எதில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா நென்லாங்கிறதுனால கப்பா போட்டு N போட்டு பிளாட்டினம் 2. K2FeCN3Cl2NH3. ஸோ இதில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் எதுன்னு பாருங்க. இதில் அதுக்கு அடுத்தது இது கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து ஒரு -1. ஸோ முன்னால் இருக்கிறது பாசிட்டிவ், அதாவது கேட்டையான் இருக்குது. அப்போ பொட்டாசியம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற லிகாண்ட்ஸ் பாருங்க, எது ஃபர்ஸ்ட் எழுதுவோம்? அமீன். ஒரு அமீன் இருக்கிறனால வெறுமனே போட்டு. ஸோ பொட்டாசியம் அமீன். குளோரின் வந்து 2 இருக்கிறனால டைக்ளோரிடோ. சயனைட் ட்ரை 3 இருக்கிறனால ட்ரை சயனைடோ. கப்பா சி. ஸோ சயனைடில் எதில் அட்டாச் ஆயிருக்கு? சயனைடில் NCயாகவும் இருக்கலாம், இல்லைனா CNஆகவும் இருக்கலாம். அப்போ CN இருக்கிறனால சயனைட் சியோட FE அட்டாச் ஆயிருக்கிறனால கப்பா சி ஃபெரேட். ஸோ இதில் வந்து ஃபெரேட் 3. ஸோ இதில் சென்ட்ரல் மெட்டலில் ஸோ அது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே எலிமெண்ட்டாகவே எழுதுவோம். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக வரும்போது ஃபெரேட் ATE போட்டு நம்ம என்ன செய்வோம்? எழுதுவோம். ஸோ இங்கேயும் அதே போல் தான் நிக்கலேட் ATE போட்டு எழுதுவோம். இங்கேயும் அதே போல் ஃபெரேட் நெகட்டிவ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் நெகட்டிவ்ல சென்ட்ரல் மெட்டல் அட்டாம் இருந்துச்சுன்னா ஃபெரேட்னு எழுதுவோம். அடுத்தது Cr Cn twice H2O 4 times CO OX twice En. ஸோ இதில் 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கு. 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் ஒன்ல எது பாசிட்டிவ் இருக்குங்கிற மாதிரி நம்ம நிச்சயம் பார்த்துருவோம். இதில் +1, இது நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கதான் +1. அப்போ இதில் இருக்கிற லிகாண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். அப்புறம் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இது பாசிட்டிவ்ங்கிறனால அப்படியே குரோமியம்னு எழுதுவோம். இதில் கோபால்ட் வந்து நெகட்டிவ்ல வரனால கோபால்டேட்னு எழுதுவோம். ஸோ அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும். அடுத்தது Cu NH3 twice Cl2. ஸோ இதில் லிகாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நம்ம என்ன சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரி இதில் இந்த ஸ்கொயர் வருமா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதாமல் விட்டுருக்குது. இதுலேயே அதே போல் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்கொயர் ப்ராக்கெட் 2லேயே எழுதாமல் இருக்குது. ஸோ இப்போ இதில் இதுவும் அதே போல் இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதில் உள்ள லிகாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நினச்சி நம்ம எழுது. இதுவும் அதே போல் அயான் ஒரு ஃபுல். இது நியூட்ரல்ங்கிறனால உங்களுக்கு அயானா கொடுக்கல. நியூட்ரல் அயான் நம்ம எழுதணும் வேண்டாம். இதில் வந்து மேலே ப்ளஸ் சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கனால இதில் என்ன செய்யணும்? அயான் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இங்கே அதே போல் என்ன செய்யும்? சிஆரில் நிறைய லிகாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு லிகாண்ட்ஸும் நம்ம எழுதிட்டு அதில் என்னோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ கப்பா N கண்டிப்பாக எழுதணும். சயனைட் வரும்போது NO2 வரும்போது அது எதோட அட்டாச் ஆயிருக்குங்கிறத கண்டிப்பாக காமிக்கிற கப்பா N குரோமியம் 3 அயான். ஸோ பாசிட்டிவ்ங்கிறனால குரோமியம் எழுதிருக்கும். இப்போ நெகட்டிவ்னா குரோமேட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ FeCN6
4 மைனஸ் நெகட்டிவ். அப்போ இதில் லிகான்ஸ் எழுதிட்டு ஸோ சென்ட்ரல் மெட்டல் அயன் எழுதும்போது ஃபெரேட் 2ன்னு எழுதி என்ன செய்யணும் அயன் எழுதும். அடுத்து இப்போ ஃபார்முலா எப்படி எழுதுது? ஸோ பொட்டாசியம் சொல்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் பாசிட்டிவ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு என்னது நேர் அயனியாக இருக்கும், கேட்டையானா இருக்கும். ஸோ பொட்டாசியம். ஹெக்ஸானா 6, சயனிடோனா Cn, ஃபெரேட் 2. ஸோ இப்போ இந்த சயனிடோ இப்போ எழுதும்போது அவங்க எப்பவும் கப்பா சின்னு எழுதியிருக்கணும். ஸோ எழுதலை, அவங்க கொடுக்கும்போது அதை எழுதாதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எழுதிருக்கும் போது எனக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் கப்பா சி ஃபெரேட் 2 நம்ம என்ன செய்வோம் எழுதுவோம். ஸோ பென்டா கார்பனைல் அயன். ஸோ பென்டா கார்பனைல் அயன்னா எப்படி? பென்டா 5 டைம்ஸ். அப்போ கார்பனைல் CO, அயன் Fe. ஸோ பென்டா அமீன் நைட்ரிட்டோ. ஸோ பென்டா அமீன் NH3 5 டைம்ஸ், நைட்ரிட்டோன்னு சொல்கிறப்போ NO2, கப்பா என்னோட அட்டாச் ஆயிருக்கு, அப்போ NO2 தான். கப்பா ஓன்னா ONO எழுதுவோம். ஸோ நிக்கலே கப்பா N, கோபால்ட் 3 அயன். கோபால்ட்டில் 3 அயன். ஸோ அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 3. ஸோ அந்த ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆக்சிடேஷன் நம்பர் அதில் இருக்கிற கோபால்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் 3ங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சி இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேலே என்ன சார்ஜ் போடுங்கிறதுக்காக தான் அந்த என்ன செய்யணும் அந்த 3. ஸோ இதுக்கு மேலே 2+ வருமா, இல்லைனா 2- வருமா, வெறும் ப்ளஸ் வருமா, இல்லைனா மைனஸ் வருமா, இல்லை ஒன்றுமே சார்ஜே இல்லாமல் இருக்குமா? ஸோ இப்போ இங்கே இதுக்கு பென்டா கார்பனைல் அயன் 0, இது ப்ராக்கெட்டில் போட்டிருக்குது. பென்டா கார்பனைல் அயன் 0ன்னு அர்த்தம். அப்போ என்னது? அயனோட சார்ஜ் வந்து 0. அப்போ கார்பனைல் ஏற்கனவே நியூட்ரல் 1 0. ஸோ அப்போ என்னது? மேலே எந்த சார்ஜும் எழுதணும்னு அவசியம் இல்லை, 0. ஓகே. ஸோ இப்போ இது பென்டா கார்பனைல் அயன் 0. ஸோ அடுத்தது ஹெக்ஸாமீன் கோபால்ட் 3 சல்ஃபேட். ஸோ இப்போ இதுவும் எப்படி எழுதலாம்? ஹெக்ஸாமீன். ஸோ NH3 6 டைம்ஸ். ஸோ அதான் லிகாண்ட் கோபால்ட். ஸோ கோபால்ட் கொடுத்துக்கன்னா அதுதான் பாசிட்டிவ், அப்போ தான் ஃபர்ஸ்ட்ல எழுதுவோம். ஸோ CO NH3 6 டைம்ஸ், அப்புறம் SO4. ஸோ இப்போ போடுறப்போ இதோடைய கோபால்ட்டுடையது 3 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. NH3யோடது 0 உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அப்போ மேலே வந்து 3+ இருக்குது. அப்போ SO4 எப்பவுமே 2- இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். ஸோ அது கவனமாக எழுதணும். ஓகே. சல்ஃபேட் மட்டும் அப்படி கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வர மாதிரி வரும். அடுத்தது சோடியம் டெட்ராஃப்ளூரிடோ டைஹைட்ராக்சிடோ குரோமேட். இப்போ சோடியம் அது Na. ஓகே. அடுத்தது டெட்ராஃப்ளூரிடோனா F4 டைஹைட்ராக்சிடோ. ஸோ OH 2 O. குரோமேட். ஸோ உள்ள இருக்கிறதுனால குரோமேட் எழுதிட்டோம். குரோமேட் அதோடைய சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 3+. ஸோ அப்போ 3+ அப்படின்னு சொல்றப்போ இங்கே என்னது 1. ஸோ அப்போ 3+ இங்கே சார்ஜ் என்ன இங்கே 3- காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன செய்யும்? 3 ஆகும். இங்கே 3- இருக்கு. ஸோ இங்கே காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கே 3 இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே 3 வரும், இங்கே என்ன செய்யும்? என்னோட ஆக்சிடேஷன் நம்பர் 1. ஸோ இங்கே என்ன செய்யும்? 1 வரும். ஸோ 1 நம்ம எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்போ இங்கே உள்ளது 3- கீழே வருது. SOவோட 2- என்ன செய்யுது? 3+. சாரி, இங்கே 3+ என்ன செய்யுது? 3 கீழே வருது. இங்கே 2- 2 கீழே வரும். ஸோ இங்கே அதே போல் NAவோடது +1. ஸோ 1 இங்கே இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது இந்த சைடில் 1 போகும். CR- மேலே இங்கே 3- இருக்கும். அது என்ன செய்யும்? இங்கே 3 கீழே வரும். ஸோ அடுத்தது டையாமின் சில்வர் 1 டயசைனிடோ அர்ஜென்டேட் 1. ஸோ இப்போ Ag NH3 twice Ag CN2. ஸோ இப்போ இது 2 கோஆர்டினேஷன் ஸ்பியராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் 1, செகண்ட் ஒன் நெகட்டிவ். அதனால இது அர்ஜென்டேட்னு வருது, இது சில்வர்னு வருது. அடுத்தது பென்டாமின் நைட்ரிட்டோ K N கப்பா N. இப்போ நைட்ரிட்டோ ஸோ NO2, ஆனால் என்னோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ NO2 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கப்பா ஓன் இருந்துச்சுன்னா ONO நம்ம எழுதணும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஹெக்ஸாஃப்ளூரிடா கோபால்டேட். ஸோ இதுவும் ஈஸி தான். டைக்ளோரிடோ பிஸ் எத்திலின் டைம். ஸோ எத்திலின் டையாமின்ல டை உள்ள வர்றதுனால பின்னால் வெளியில் நினச்சிக்கோங்க பிஸ்ன்னு எழுதிக்கோங்க. பிஸ்னா என்னது? 2. அப்போ EN2 டைக்ளோரிடோ Cl2 கோபால்ட் 3 சல்ஃபேட். அடுத்தது டெட்ரா கார்பனைல் நிக்கல் O. சாரி O இல்லை, இது 0. டெட்ரா கார்பனைல் நிக்கல் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ NiCO4 நிக்கலோடது மேலே இருந்துச்சு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த IUPAC நாமென்க்ளேச்சர் அந்த உங்களுக்கு ஒரு மேத்ஸில் நம்ம டேபிள் படிக்கிற மாதிரி என்னென்ன ரூல்ஸுங்கிறத நம்ம கொஞ்சம் படிக்கணும். ப்ளஸ் லிகாண்ட்ஸ்க்கு என்ன நேம் கொடுக்கணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு என்ன நேம் கொடுக்கணும், அது பாசிட்டிவ் அயானாக இருந்தால் எப்படி, அது நெகட்டிவ் அயானாக இருந்தால் எப்படி. ஸோ கேட்டையான் பாசிட்டிவ் அயானா கேட்டையான்,
நேர் அயனி இருந்தால் எப்படி இருக்கணும், நெகட்டிவ் அயான் எதிர் அயனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி கொடுக்கணும், ஆனையான இருந்துச்சுன்னா எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். புக்கை ஃபுல்லாக அந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். இது அடிக்கடி என்ன செய்வாங்க, கேட்குற கொஸ்டின் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர். அதனால நான் எல்லா எவலுவேட்ல இருந்தும் ப்ளஸ் புக் பேக்ல இருந்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நான் எவல்வேட்டில் உள்ளது எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். இது போகவும் உங்களுக்கு புக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு புக் இன்சைடும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த எக்ஸாமுக்குமே நான் அப்படி தான் எடுத்துருக்கு. புக்குள்ளே இருந்தும் என்ன செய்யலாம், கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா போர்டு எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு அப்படி தான் வரும். ஸோ எல்லாமே ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த லெசனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் இருக்குது. அப்புறம் ஐசோமரிசம், எல்லா ஐசோமர்ஸ், லிங்கேஜ் ஐசோமர்ஸ், கோஆர்டினேட் ஐசோமர்ஸ், அயனைசேஷன் ஐசோமர்ஸ், சால்வேட் ஐசோமர்ஸ், ஹைட்ரேட் ஐசோமர்ஸ், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டீரியோ ஐசோமரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ்ல எப்படி இருக்குது, அது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல எப்படி இருக்குது, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல எப்படி இருக்குது. ஸோ எதெல்லாம் அது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸாக இருக்கும், எதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் தியரிஸ்னு பார்த்தோன்னா வேர்னஸ் தியரி, விபி தியரி, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. அதில் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல எப்படி வரும், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல எப்படி வரும், இதுவும் பார்த்துக்கோங்க. இது போக பின்னால மெட்டல் கார்பலைன்ஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா? ஸோ இவ்வளவும் இந்த லெசனில் இருக்குது. ஸோ புக்குள்ளே இருந்தும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் போக. அதனால ஆனால் இந்த கொஸ்டின்ஸை நல்லா தரவை வச்சுக்கோங்க. இது போக இதை ஃபஸ்ட் நல்லா தரவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுங்க, ரீட் பண்ணி பாருங்க. புக் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. அப்புறம் புக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அரேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ மோலார் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸில் நம்ம என்ன செய்யணும், இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம செய்யணும் ஆர்டர் எழுதணும். ஸோ இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் அஸ் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ். அப்போ எதில் அயான்ஸை பார்க்கணும், ஸோ இது எப்படி பிரியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எண்ட் ஆகுமா, இதில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எண்ட் ஆகும். அப்போ பிஆர் NH3 ரைஸ் அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் எண்ட் ஆகுது. அப்போ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒரு அயானாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரைக்கும் இது ஒரு அயான். சிஎல் வந்து 3 இருக்கிறதுனால 3Cl. அப்போ 4, மொத்தம் 4 அயான்ஸ். இதில் Mg ஒரு அயான், கோஆர்டினேஷன் சாரிமா இதில் வந்து இதில் தான் எண்ட் ஆகும் Cl3. அப்போ உங்கள் புக்கில் பாருங்கள், இதில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் விட்டுருக்குது. ஸோ பின்னால் லாஸ்ட் எண்டில் தான் Cl3க்கு அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு அயான் தான். இங்கே பார்த்தீங்கன்னா Mg ஒரு அயான், அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட் 1. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம நினச்சி அதை பிரிக்க முடியாது காம்ப்ளெக்ஸஸில், சிம்பிள் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ இது 2 அயான்ஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 3. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இந்த 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 அயான்ஸாக இது பிரியும். ஸோ இதில் 2, அப்போ இது மொத்தம் 5 அப்படிங்கிறனால எதில் நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாக இருக்குதோ, சிம்பிள் அயான்ஸ் எதுக்கு நிறையா இருக்குதோ அதுதான் மோலார் கண்டக்டிவிட்டி அதிகம். ஸோ இப்போ இது அதிகம், அதோட இது கம்மி, இது. ஸோ இந்த இன்க்ரீசிங் ஆர்டர், அதனால எது குறைவா அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது. Give an example for coordination compound used in medicine and 2 examples for biologically important coordination compounds. அதோட uses கட்டுக்குறாங்க. ஸோ இப்போ யூசஸ் சொல்கிறப்போ, ஸோ மெடிசனில் எது, பயாலஜியில் எது, பயாலஜியில் ஹீமோக்ளோபின்லையும் குளோரோஃபில்லையும் இருக்குது. Give the difference between double salts and coordination compounds. So double salts lose their identity in solution, does not lose their identity in solution, dissociate into simple ions, never dissociate into simple ions. Answer test for simple ions. Test for simple ions na எந்த டெஸ்ட்லாம் இதுக்கு ஆன்சர் பண்ணும், சல்ஃபேட்டுக்கு இது ஆன்சர் பண்ணும், இது சல்ஃபேட்டுக்கு ஆன்சர் பண்ணும். அந்த சிம்பிள் அயான்ஸ் எதெல்லாம் பிரிஞ்சுக்கோ, Fe+க்கு அதை ஆன்சர் பண்ணும், NH4 அமோனியம் அயானுக்கு இது ஆன்சர் பண்ணும். ஸோ 3 அயான்ஸ்க்கு இதை ஆன்சர் பண்ணும். ஆனால் இங்கே டெஸ்ட்டுக்கு இது சிம்பிள் அயான்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாது. இது எதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணும், இந்த பொட்டாசியமுக்கு மட்டும் தான் என்ன செய்யுது. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே எனது சைனைட் காம்பவுண்டுக்கு, சைனைட்க்கு என்ன செய்யாது, ஆன்சர் பண்ணாது. Postulates of Werner's theory.
ஸோ வெர்னர்ஸ் தியரி அதோட பாஸ்லேட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதை ரெண்டாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துட்டேன். பிரைமரி வேலன்சி என்னது, செகண்டரி வேலன்சி என்னதுன்ட்டு. ஸோ பிரைமரி every metal atom exhibits two types of valency, primary valency, secondary valency. So primary valency refers to oxidation state. So primary valency na முதன்மை இணைதிறன், secondary valency இரண்டாம் இணைதிறன் வெர்னர் கொள்கையில. Okay, very important question. So refers to oxidation state. So primary valency எதை கொடுக்கு அப்படின்னா ஆக்சிஜனேட்டர் எண்ண சொல்லுது. secondary valency refers to coordination number, அதாவது அணைவு எண்ண சொல்லுது. ஸோ பக்கத்தில் எத்தனை லிகாண்ட் அட்டாச் ஆயிருக்கு அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். சரியா? அடுத்தது ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயன்ஸ். எப்போவுமே நெகட்டிவ் அயன்ஸ் வச்சு தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். எதிர்மின் அயனிகளை கொண்டு நிறைவு செய்கிறது. இது சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயன்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அயன்ஸ். அவுட்டர் ஸ்பியர் இன் விச் த கவுண்டர் அயன்ஸ் ஆர் பிரசன்ட் இஸ் கால்ட் அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ வெளியில் இருக்கிற வெளியில் இருக்கிறது என்ன செய்யுது, அயனைசேஷன் ஸ்பியர். ஓகே. Inner sphere in which the ligands are present வந்து coordination sphere. So this valency is not directional. So இதில் இருக்கிற primary valency வந்து என்ன not direction. The valency is directional and gives the geometry of the complex. அதாவது அந்த secondary valency வந்து directional இருக்கும். அதுதான் அதோட shape, அந்த complex என்ன shapeங்கிறத கொடுக்கும். இந்த primary valency is ionizable. ஸோ இப்போ அந்த சிஎல் அதான் பிரைமரி வேலன்சி. இது வந்து சிஎல் வந்து நம்ம நினச்சிடலாம், பிரிச்சிடலாம். ஓகே. ஆனால் திஸ் வேலன்சி இஸ் நான் அயனைசபிள். அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற அதாவது லிகாண்ட்ஸ் வந்து நம்ம நிச்சயம் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து CONH3 6 உங்களுக்கு புக்கில் வந்து COCl3 6NH3 கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த லிகாண்டோட சேர்த்து நம்ம ஏன்னா இப்படி தான் நம்ம எழுதுவோம் நேம், அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே. CL3 இதில் வந்து CL3 தான் நம்மளுக்கு எது அந்த சென்ட்ரல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது CL3. அதாவது அதுதான் பிரைமரி வேலன்சி. சிஓவோட வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த CL3 தான். அதுக்கடுத்து லிகான்ஸ், இதுதான் கோஆர்டினேஷன் நம்பர் கொடுக்குறது உங்களுக்கு. இதுதான் செகண்டரி வேலன்சி. ஸோ NH3 அட்டாச் ஆகிருக்கிற செகண்டரி வேலன்சி, CL3 வந்து பிரைமரி வேலன்சி. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபர்னஸ் தியரி does not explain the color and magnetic properties of the complex. So color magnetic property இதை நிச்சயம் சொல்லல. அடுத்தது why tetragonal complexes do not exhibit geometrical isomerism. ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த எல்லா பொசிஷன் அதாவது சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் வந்து இருக்காது. காரணம் என்னன்னா 4 ligands are adjacent to one another. ஸோ இந்த 4 லிகாண்டுமே அந்த பொசிஷன் வந்து சேமா இருக்கும். பொசிஷன் சேமா இருக்கும்போது சிஸ் டிரான்ஸ் நம்ம நினைச்ச முடியாது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அடுத்தது வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னா படிகப்புல பிளப்பு ஆற்றல். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்பிளிட்டிங் ஆஃப் 5d ஆர்பிட்டல். டி ஆர்பிட்டல்ஸை T2Gயும் EGயும் நம்ம பிரிக்கிறதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ், அந்த டெல்டா அப்படின்னு நம்ம நினைச்சு டிலோட் பண்ணுவோம். அதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. கிறிஸ்டல் ஃபீல்ட் டிஃபரன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜினா the difference of electronic configuration of ligand field and isotropic field, அதாவது பேரி சென்டர். ஸோ அதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் VB தியரி. ஸோ VB தியரி வந்து கலர் கொடுக்கல. அதுக்கப்புறம் இட் ரெஃபர்ஸ் ஒன்லி த ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும் தான் என்ன செய்யுது, கன்சிடர் பண்ணுது. சுழற்சியால் ஏற்படும் காந்தத்தன்மையை மட்டுமே இது கருத்தில் கொள்கிறது. It does not explain why some complexes are inner orbital, others are outer orbital. ஏன் சில இது இன்னர் ஆர்பிட்டலா இருக்கு, அவுட்டர் ஆர்பிட்டல். இதெல்லாம் நம்ம பார்ப்போம் பின்னால. நம்ம இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ்னு சொல்லுவோம். எப்படி இன்னர் ஃபீல்டு வருது, எடுத்து அவுட்டர் ஃபீல்டு, அதாவது டி ஆர்பிட்டல் 3D இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் இன்னர் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அதுக்கு அடுத்தது 4D ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் அவுட்டர் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். எதனால அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணல. ரைட் ஆக்சிஜன் ஸ்டேட் நேச்சர் ஆஃப் ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன. ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் சொல்றப்போ எக்ஸ்போர்ட் எம்என்க்கு எக்ஸ்போர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்.
+2. கோஆர்டினேஷன் நம்பர்ங்கிறப்போ இது ரொம்ப ஈஸி. எம்எனோட எத்தனை லிகாண்ட் அட்டாச் ஆயிருக்கு 6 ஆயிருச்சுன்னா 6 நம்ம கொடுத்துடலாம். நேச்சர் ஆஃப் லிகாண்ட் இப்போ எது லிகாண்ட், தட் இஸ் சிஎன் தான் லிகாண்ட். எந்த லிகாண்ட்னு கேட்கலாம். அதோட நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அடுத்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பேராமேக்னெட்டிக். ஸோ இது நம்ம அந்த பேராமேக்னெட்டிக் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபுல்லாக அந்த டயக்ராம் போட்டு பார்த்தா தான் அதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா சிங்கிள் எலக்ட்ரானா இருக்கா நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பேராமேக்னெட்டிக் எழுத முடியும். அடுத்தது அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் அதே போல் நம்ம என்ன செய்யணும், அந்த டயக்ராம் போட்டால் தான் கிறிஸ்டல், அதுவும் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வாட் ஆர் லிங்கேஜ் ஐசோமர்ஸ், explain with an example. So linkage isomers arises when an ambidentate ligand is bonded to the central metal atom through either of its two different donor atoms. So ரெண்டு donor atoms. So for example இங்க பாத்தீங்கன்னா NO2ல இது N-ஓடையும் அட்டாச் ஆகலாம், O-ஓடையும் அட்டாச் ஆகலாம். So இந்த மாதிரி different positionல அட்டாச் ஆச்சுன்னா இது வந்து ambidentate ligand. இரு முனைவழி பிணைப்பு ஏற்படுத்தும் ஈனி. ரெண்டு வழியில இதை நிச்சயம் பிணைப்பு ஏற்படுத்தலாம். ஸோ வாட்டர் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ், ஹைட்ரேட் ஐசோமர்ஸ்னா சால்வேட் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கரைப்பானேற்ற மாற்றியங்கள். ஸோ இதுல என்ன கரைப்பான் இருக்கு, வாட்டர் மாலிகுல், அதனால இதை நிச்சயம் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் சொல்றோம். ஸோ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட் மாலிகுல்ஸ், அதாவது லைக் வாட்டர் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் வித் லிகாண்ட் இந்த கோஆர்டினேஷன் என்டைட்டி. கோஆர்டினேஷன் என்டைட்டினா என்னது, தட் இஸ் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள இருக்கிறது. அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா தட் கிவ்ஸ் த டிஃபரெண்ட் ஐசோமர்ஸ். அப்போ CrCl3 6 வாட்டர் மாலிகுல் இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா CrH2O6 Cl3. இந்த Cl3 இருந்துச்சுன்னா உள்ள இருந்துச்சுன்னா தட் இஸ் வயலட் கலரா இருக்கும். ஒரே ஒரு Cl மட்டும் உள்ள இருந்துட்டு 2 Cl2 வெளியில வந்துச்சுன்னா தட் இஸ் பேல் கிரீன் கலர். 2 Cl2 உள்ள இருந்துட்டு ஒரு Cl வெளியில இருந்துச்சுன்னா தட் இஸ் டார்க் கிரீன் கலர். ஓகே. Then classify the following ligands on the basis of number of donor atoms. ஸோ இது மோனோடென்டேட்டா பைடென்டேட்டா அப்படிங்கிறத நம்ம நினைச்சலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ NH3. ஸோ டோனர் ஆட்டம்ஸ் என்னது ஒன்று தான் இருக்கு, EN அதில் 2 எத்திலீன் டையமின், அதனால 2 பொசிஷனில் அதை என்ன செய்யும், அட்டாச் ஆகும். ஆக்சிலேட் அதே போல் 2 COO- சிங்கிள் பாண்ட் COO- 2 இடத்துல நிச்சயம் அதை அட்டாச் ஆகும். டை அமினோ ட்ரை எத்தில் அமீன். ஸோ இது டெட்ராடென்டேட் லிகண்ட். ஸோ 4. அடுத்து பிரிடி அது மோனோட். ஸோ ஒரே ஒரு மோனோஹெட். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் கிவ் அ டெஸ்ட் டிஃப்ரென்ஷியேட். ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்ட் டிஃப்ரென்ஷியேட். ஸோ இங்கே பாருங்க கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள Cl இருக்கு, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில SO4 இருக்கு, இங்கே SO4. ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள இருக்கிற Cl வந்து என்ன செய்யாது, நம்மளுக்கு சொல்யூஷன்ல டெஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணாது. ஏன்னா சொல்யூஷன்ல அது Cl தனியா பிரிஞ்சு வராது. ஆனால் இங்கே SO4- தனியா பிரிஞ்சு வரும். அப்போ SO4 இந்த காம்பவுண்ட் SO4 டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த காம்பவுண்ட் SO4 டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது, Cl டெஸ்ட்டுக்கு தான் ஆன்சர் பண்ணும். இப்போ SO4க்கு நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம், பேரியம் குளோரைட் டெஸ்ட். ஸோ வித் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் இந்த காம்பவுண்ட் என்ன செய்யும், ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணும். இந்த காம்பவுண்ட் குளோரைடுக்கு என்னது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இந்த காம்பவுண்ட் என்ன செய்யும், கர்டி ஒயிட் பிரிசிபிடேட் கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன செய்யுது, அயனைசேஷன் ஐசோமர்ஸ். So in an octahedral field, draw the figure to show splitting of d orbitals. So splitting of d orbitals எப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்டில் இருக்கும்போது என்ன செய்யும், கொஞ்சம் ஹை எனர்ஜி ஆகும், அப்புறம் ஸ்ப்ளிட் ஆகும் கிறிஸ்டல் ஃபீல்டில். ஸோ ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன செய்யும், ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் T2Gல 3 ஆர்பிட்டல்ஸ். ஸோ DXY DYZ DXZ. இதில் EG DXYZ Y2 DZ2. ஸோ இந்த 2 ஆர்பிட்டல்ஸும் ஹையர் எனர்ஜியில் போகும். இதே இது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு போடும்போது மாற்றி கீழே வந்து EG வரும், 2 ஆர்பிட்டல்ஸ் வரும், T2G மேலே வரும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் என்ன செய்யணும், படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் தட் கோஆர்டினேஷன் என்டைட்டி ஃபார்ம் வென் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா இஸ் ஆடட் டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட அமோனியா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட அமோனியா ஆட் பண்ணும்போது அமோனியா என்ன செய்யும், லிகாண்டா உள்ள போய் அட்டாச் ஆயிரும். அப்போ CO NH3 4 டைம்ஸ், அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் SO4னு முடியும். ஸோ ஃபுல்லாக காம்பவுண்டுனா உடனே SO4. அப்போ என்ன பேர், டெட்ராமின் காப்பர் 2 சல்ஃபேட் SO4ல எண்ட் ஆகும். அதோட என்டைட்டி மட்டும் எழுத கேட்டிருக்காங்க. இல்லை என்டைட்டி மட்டும்னா என்னது, அதோட ஸ்கொயர் பிராக்கெட்ல உள்ளது மட்டும். ஸோ கோஆர்டினேஷன் என்டைட்டினா வெறும் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் எழுதினா போதும், 2- கூட 2+ எழுதணும் கூட அவசியம் இல்லை. கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா தான் 2+ வரும். பட் என்டைட்டினால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 2+ வரைக்கும் நம்ம எழுதியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா உங்களுக்கு கண்டிஷன் என்ன இருக்கணும், அது வந்து மஸ்ட் பொசஸ் அ கைராலிட்டி. காம்பவுண்ட் மஸ்ட் பொசஸ் கைராலிட்டி.
ஸோ கைராலிட்டி கைரல் கார்பன் ஒன்று இருக்கணும். ஸோ 4 சைடு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கணும். The pair of two optically active isomers which are mirror images of each other are enantiomers. அந்த மிரர் இமேஜஸ் அந்த ஆப்டிக்கல் அது ரெண்டுமே நினைச்சிரும். ஒன்று டியும் இன்னொன்று எல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சது ரெண்டும் சேர்றது வந்து தட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் வந்து எனான்ஷியோமர்ஸ் சொல்லுவோம். ஸோ டினா என்னன்னா தட் இஸ் ரொட்டேட்ஸ் த பிளேன் போலரைஸ் லைட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் டி ஃபார்ம், இல்லைனா அது என்னச்சுது எல் ஃபார்ம். ஸோ அப்புறம் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. லைக் இந்த எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் ஹேஸ் 2 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இதுதான் அதோடைய ஐசோமர்ஸ். இது வந்து இந்த மிரர் இமேஜ் வந்து சூப்பர் இம்போசபிள் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த சைடில் சேமாக காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா சூப்பர் இம்போசபிள் ஆயிரும். அப்படியே மேலே வச்சோன்னா அப்படியே சேமாக கோயின்சைட் ஆச்சுன்னா அது சூப்பர் இம்போசபிள். இப்போ சூப்பர் இம்போசபிள் ஆகலைன்னா தேர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். Draw the possible geometrical isomers of the compound COEN twice Cl2 plus. Identify the optical isomer. சில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 2 cis isomers இருக்கு, ஒரு trans isomer இருக்கு. ஸோ இந்த cis isomers பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா Cl இந்த பக்கத்தில் Cl இந்த பக்கத்தில் Cl இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே cis. ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா trans. ஸோ இதில் வந்து trans வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ், strands வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், cis வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ strands ஏன் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னா இதோட மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே EN அப்படியே நம்ம பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்ல இதே இதில் EN இந்த சைடில் இருக்கும், ஆப்போசிட்ல EN வரும். அப்படியே தூக்கி மேலே போட்டாலும் மேலேயும் கீழே சேம் Cl இருக்கிறனால சூப்பர் இம்போசிபிள் ஆயிரும். அதனால தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பட் இதில் உடைய மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இதே ஆக்சுவலி மிரர் இமேஜாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதை தூக்கி அப்படியே நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணனாலும் இது சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. அப்படியே நம்ம மேலே வச்சோன்னா இது சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. ஸோ அப்போ தட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டைப் MA2 B2 C2 where ABC are monodentate ligands கொடுத்துருக்காங்க. give the possible isomers. monodentate ligandsங்கிறதுனால அதோடைய geometrical isomers வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் 1. ஸோ இது எல்லா ஃபுல் லெசனுமே உங்களுக்கு நான் ரிவிஷன் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். உங்களுக்கு இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ் எடுத்துருக்கிற அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் என்ன செய்யுங்க கேளுங்க. ஸோ இதில் TI H2O 6 times 3 plus is colored Y. SC H2O 6 3 plus is colorless Y. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும். ஸோ இப்போ TIC 3 plus என்ன 3 plus இருக்குது, இது SC 3 plus இருக்குது. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 3 plus TIயோட பார்க்கணும். 3 plus சொல்கிறப்போ 3 எலக்ட்ரான் லெஸ் பண்ணணும். அப்போ 3D1. SCயும் அதே போல் SCயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். அதில் 3 plus சொல்கிறப்போ 3 எலக்ட்ரான் லெஸ் பண்ணும்போது 3D0. இப்போ 3D1ங்கிறப்போ 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அதனால DD டிரான்சிஷன் பாசிபிள். இங்கே 0ங்கிறனால DD டிரான்சிஷன் நாட் பாசிபிள். நோ DD டிரான்சிஷன் பாசிபிள், அதனால கலர்லெஸ். ஸோ DD டிரான்சிஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கலர்ட். DDயில் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, பேட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா கூட அது என்ன செய்யாது DD டிரான்சிஷன் நம்ம சொல்ல முடியாது. சிங்கிள் எலக்ட்ரான் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும், சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா that is color. A solution nickel. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு புரியும்னு நினைக்கிறேமா. என்ன கலர்ட் ஏன் நிறம் இருக்குது ஏன் அதில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த சொல்யூஷன் Ni H2O6 2 plus is green whereas a solution of NaCN 4 2 minus is colorless Y. ஸோ இது ஏன் ஒன்று கலராக இருக்குது, இந்த காம்பவுண்ட் கலராக இருக்குது, இந்த காம்பவுண்ட் க்ரீனாக இருக்குது, இந்த காம்பவுண்ட் கலர்லெஸ். ஏன் இதுவும் அதே போல தான். இதோடைய நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதணும். இல்லை எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிக்கலோடது Ni 2 plus என்னோடது பார்த்து 2 எலக்ட்ரானை கம்மி பண்ணிட்டு அதை எழுதி பாருங்க. இங்கே வந்து ரெண்டுமே நிக்கல் தான் சரியா. நிக்கல்ங்கிறனால அதில் இதுவும் 2 plus கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. ஸோ 2 plusல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே ஹேஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இதில் எப்படி ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிறது H2O வந்து வீக் லிகண்ட், இதில் இருக்கிற CN வந்து ஸ்ட்ராங் லிகண்ட். ஸ்ட்ராங் லிகண்ட் என்ன பண்ணுவோம், பேர் பண்ணிடும்.
அப்போ இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ இது வந்து வீக் லிகண்ட்ங்கிறனால இதில் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் சிஎன்ல நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதோட உங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக எழுதி நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ NaH2O6 வந்து 2+ல வீக் லிகாண்ட்ங்கிறனால அது என்ன செய்யாகுது, பேர் ஆகும். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்கும். இதில் வீக் லிகாண்ட், இது ஸ்ட்ராங் லிகாண்ட்ங்கிறனால பேர் ஆகிடும். அதனால அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ இது கலர்லெஸ், இது கலர்டு. Briefly the nature of bonding in metal carbonates. Metal carbonatesல bonding எப்படி இருக்கும்? So metal carbonatesல bond consists of 2 components. So first components என்ன ஆகுது அப்படின்னா, first electron pair donation of CO ligand to vacant d orbital. So CO இருந்து இதுதான் CO, இது ஃபுல்லா CO இருந்து மெட்டலுக்கு ஒரு சிக்மா ஃபார்வர்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் இது ஃபார்ம் பண்ண உடனே திஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. இப்போ இந்த மெட்டல் அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டி ஆனதுனால இப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி காம்பன்சேட் பண்ண மெட்டல்ல இருந்து ஒரு என்னச்சியும் ஒரு மெட்டல்ல இருக்கிற d ஆர்பிட்டல் interacts with empty pi star orbital and this second component is called pi back bonding. அதாவது இந்த மெட்டல்ல இருந்து அகைன் என்ன CO-க்கு ஒரு பேக் பாண்டிங் நடக்கிறதுனால இந்த ரெண்டு பாண்டிங், அதாவது இந்த மெட்டல்ல இருந்து CO-ல இருந்து மெட்டல் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் ஏன்னா இந்த பை பேக் பாண்டிங் இருக்கிறதுனால. ஸோ இது CO வந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான் கொடுக்குது. அட் சேம் டைம் மெட்டல்ல இருந்து CO-க்கு ஒரு பை பேக் பாண்டிங் நடக்கிறதுனால இந்த மெட்டல் கார்பனைல் பாண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். On the basis of VB theory, explain the nature of bonding in CO, C2O4 thrice. Square bracket 3-. ஸோ இது எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும், எழுத தெரியணும். ஸோ இது ஏன் பேராமேக்னெட்டிக், ஏன் கலர்டு, ஏன் கலர்லெஸ், அதோடைய நேச்சர் ஆஃப் பாண்டிங் என்ன ஷேப் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஜாமெட்ரி, அதோட ஜாமெட்ரி என்ன எல்லாமே எழுதணும். ஸோ உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு புக்கில் இருக்கிற புக் பேக்கில் வர 2 எக்ஸாம்பிள் மட்டும் இதில் கொடுத்துருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் இது CO, C2O4 thrice 3-. ஸோ இதில் CO, ஸோ இதில் ஆக்சிஜன் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ CO 3+ இருக்கும். அதோட கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. அப்புறம் டயக்ராம் அதுக்கு போடுங்க. 3D6ங்கிறனால 1 2 3 4 5 அப்புறம் 6 வந்து பேர் ஆயிருக்கும். நேச்சர் ஆஃப் லிகாண்ட் என்னன்னு பாருங்க, C2O4 2- வீக் லிகாண்ட், அதனால பேர் பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ எந்த இதில் தான் அடுத்து போகிற அந்த C2O4 இதில் தான் போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா இது இஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். அதனால 3 இருந்தாலும் இது 6 இட்ஸ் அ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதாவது 6 லிகாண்ட்ஸ். அப்போ 6 லிகாண்ட்ஸ்க்கு அது ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6. அப்போ எஸ்ல 1, பில 3, டில 2. அப்போ sp3 d2 ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிட் ஆர்பிட்டல் கிரியேட் பண்ணி இந்த லிகாண்ட்ஸ்லாம் அதில் செட்டில் ஆகும். இப்போ அதோட ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டாஹெட்ரல் எண்முக வடிவம். ஸோ எண்முகி அணைவு. So octahedral shape, outer d orbitals are involved. So outer d orbitals, அதாவது 4D இன்வால்வ் ஆகிறதுனால இது வந்து outer orbital complex. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஏதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதா பாருங்க. 1 2 3 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் n = 4. அதனால பேராமேக்னெட்டிக். இந்த n இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 சப்ஸ்டியூட் பண்ணனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2 போடும்போது 4 × 4+2 இதோட மேக்னெட்டிக் மூமெண்ட்டை நம்ம செஞ்சு கண்டுபிடிக்கும். ஸோ இது மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம், பேராமேக்னெட்டிக்கான்னு கேட்கலாம், ஜாமெட்ரி என்னன்னு கேட்கலாம், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னு கேட்கலாம், கலர்டா கலர்லெஸ்ஸா அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்குதோ அதை பொறுத்து. அன்பேர்ட் எலக்ட்ரான் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானாலும் அது கலர்டு தான். அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா தட் இஸ் கலர்லெஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேஸ்ட் ஆன் VB தியரி எக்ஸ்பிளைன் why CrNH3 6 × 3+ is paramagnetic while NaCN4 2- is diamagnetic. ஸோ எதனால அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு சிஆரோடது எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிச்சி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எழுதிட்டு அதோட பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு அதோட நேச்சர் ஆஃப் லிகாண்ட் NH3ங்கிறனால வீக் ஃபீல்டு லிகாண்ட். ஓகே, ஸோ அப்போ பேர் ஆகாது, அப்படியே தான் 3 இருக்கும். அப்போ எதெல்லாம் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா NH3 எத்தனை, அது 6 இருக்குது. அப்போ 6 லிகாண்டுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6. அப்போ இதில் இருக்கிற டியில் இருக்கிற 2 sp3, அப்போ d2 sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதில் அவ்வளவும் லிகாண்ட்ஸோட 2 எலக்ட்ரான் வந்து என்ன செய்ய அட்டாச் ஆயிரும். அப்போ
இது D2sp3 ஹைபிரிடைஸ்ங்கிறனால இது ஆக்டாஹெட்ரல் ஷேப். அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3 இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 3. ஸோ ஹென்ஸ் பெராமேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2. ஸோ n வேலை 3 போட்டோன்னா 3 × 3 + 2, அதோட வேல்யூ 3.87 போர் மேக்னெட்ரான். அடுத்தது NiCN4 2- காம்ப்ளெக்ஸ். ஸோ இதே சேம் அதே போல தான் நம்ம ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும், எழுதிட்டு அதோட அவுட்டர் ஆர்பிட்டல்ஸ் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும், பண்ணிட்டு 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதில் சிஎன்கிறதுனால ஸ்ட்ராங் லிகேண்ட். ஸோ ஸ்ட்ராங் லிகேண்ட் சொல்கிறப்போ எனக்கு பேரிங் நடந்துடும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்கே போய் பேர் ஆயிரும், அப்போ ஒரு எலக்ட்ரான் எம்டி ஆயிரும். ஒரு எலக்ட்ரான் எம்டி ஆகிறதுனால ஸோ இப்போ இதில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இதில் ஒரு DsP3 இன்வால்வ் ஆகும். ஸோ பட் இதில் உங்களுக்கு 4 லிகேண்ட்ஸ் தான் இருக்குது, சிஎனில் 4 லிகேண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ 4 எம்டி பிளேசஸ் போதும். ஸோ 1 2 3 4, அப்போ DsP2 வரைக்கும் போதும். ஸோ டியில் 1, எஸ்பியில் 1, பியில் 2, DsP2. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனைன்னு பார்க்குறோம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஸோ 4 லிகேண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4னால DsP2. ஸோ இப்போ ஹைப்ரிட்ஸ். ஸோ DsP2ன்னு சொல்கிறப்போ அதோட ஷேப் வந்து ஸ்கொயர் பிளேனார். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்க்கக்கூடாது, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இதில் பார்க்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸில் தான் பார்க்கணும். இதுதான் காம்ப்ளெக்ஸில் பார்த்தோன்னா இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ 0, அதனால் டயாமேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தோன்னா n × n + 2, n-க்கு 0 போட்டோன்னா 0 தான் வேல்யூ. ஸோ இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ இந்த லெசனில் கொஞ்சம் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக தான் போக வேண்டியது இருந்தது, ஏன்னா ஒரே நாளில் நான் அவ்வளோ முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்னும் அடுத்து இன்னும் 2 லெசனுக்கு ரிவிஷன் முடிஞ்சதுன்னா சாலிட் ஸ்டேட்க்கும் கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கும் ரிவிஷன்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இதில் இந்த லெசனில் திருப்பி கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள், லெசனை நல்லா ரீட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். முக்கியமானது வேர்னஸ் தியரி. ஓகேயா? ஸோ இதில் நீங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்றைக்கி அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 25, 26, 24. ஸோ 24, 25, 26. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 6, ஸோ கொஸ்டின் நம்பர் 6, 24, 25, 26 இந்த 4 கொஸ்டினையும் படித்து சப்மிட் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. ஸோ ஓகே. ஸோ எழுதி பாருங்கள், அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.